என்ன செய்ய மாட்டேன், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் எனக்கு இது செய்தார், ஆமா அவர் எனக்கு செய்தார், ஆமா. நீங்க யாரும் எனக்காக வாதாட வேண்டாம், வழக்காட வேண்டாம், நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கிறார் சிநேகிதர்களுக்கு. ஏன்னா அந்த நீங்க வாக்கி பார்த்தீங்கன்னா அந்த சிநேகிதர்கள் மாறி மாறி என்ன செய்வாங்க, ஆமா பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசி பேசி இவனை அந்த கோபத்துக்கு உட்படுத்தி தன்னை ஒரு என்னது யோபு தவறு செய்தனாலதான் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி கொண்டுட்டு வருவாங்க. அவன் சொல்லுவான், என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நீதி செய்கிறவர் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுத்துகிறார். யோபு 42:12 வாசிப்போம். கரங்களை தட்டி தேவனை இழந்தது ஒன்று, சொல்லுங்க, இழந்தது ஒன்று, வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டான். அதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அந்த விசுவாசம் பாருங்க, இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து சொங்களை இழந்துட்டான். ஆனால் 42:12 சொல்லுகிறது, வாசிமகன், முன்னிலைமை பார்க்கிலும் முன்ன இருந்தா இது என்னது, அவன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். இப்போ அவனுக்கு என்ன ஆயிட்டு, பின்னிலைமை. அது பின்னிலைமை எப்படி ஆயிட்டு, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி ஆயிட்டு. காரணம் கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசமும் கர்த்தரோடு அவன் வைத்திருந்த அந்த தொடர்பு. ராமிக்கு கால வேலையில வந்திருக்கிற